ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் தான் தட்டி விடுங்களேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெயும் கடுகையும் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உளுந்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இது என்ன டிஷ்னா லெமன் ரைஸ் தான், நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் காஞ்ச மிளகா 2 இது கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப லைட்டாக போடுங்க, ஏன்னா டிஷ்ஷு கொஞ்சம் கலராக எல்லோவாக இருக்கிறதுக்காக தான் நான் மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் பெருங்காயமும் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் நான் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதோட சீடு நான் தூக்கி போட்டேன். சீடு இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் 2 லெமன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 2 லெமன் ஜூஸுமே எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு, ஏன்னா நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைனா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையான அளவுக்கு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம லெமன் ரைஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.